மத்திய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லாத போதும் 16% வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரள உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு பின்னடைவு. மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சிகளில் அதிக இடங்களை கைப்பற்றும் காங்கிரஸ் கூட்டணி. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக கூட்டணி முன்னிலை. 2வது இடத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி. கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியின் 70 அடி உயர சிலை திறப்பு. காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் மெஸ்ஸி. கொல்கத்தாவில் சால்ட் லேக் கால்பந்து மைதானத்துக்கு வந்த லியோனல் மெஸ்ஸி பெருமளவில் திரண்டு ரசிகர்கள் உற்சாகம். This is here. The dream is here. Leo Messi in Kolkata again after 14 long years. Every time the crowds just get louder and louder. மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லை என கூறி இருக்கைகள் மற்றும் பாட்டில்களை தூக்கி வீசி ரசிகர்கள் ரகளை. தடியடி நடத்திய காவல்துறையினர். कहीं मत जाइए क्योंकि अभी और काफी. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அனுமதியின்படி நடைபெறும் போராட்டத்தில் 50 பேர் பங்கேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வி.கே. சசிகலாவை சேர்க்க பாஜக முயற்சி என தகவல். இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சில முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார். டெல்லி செல்லும் முன்பு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய தலைமையிலே நடைபெறும். அதை அவர்கள் பார்த்து அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கிறார். அவர் சில முடிவுகளை எடுப்பார். பழைய ஓய்வூதியம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ போராட்டம். சென்னை எழிலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம். ஓசூரில் பள்ளி கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்து ஒப்பந்த பணியாளர் உயிரிழப்பு. தேசிய நெடுஞ்சாலைக்காக பயன்பாட்டில் இல்லாத கட்டிடத்தை இடித்தபோது சோக சம்பவம். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் நவீன நடைபாதை அமைப்பு. 10 பலூன் சக்கர நாற்காலிகளையும் வாங்கியுள்ள மாநகராட்சி. தொடர் மழை காரணமாக சென்னை அருகே முழு கொள்ளளவை எட்டியது சொம்பரம்பாக்கம் ஏரி. பூண்டி, புடல் ஏரிகளும் நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் கோலாகலமாக தொடங்கிய தோரணமாயிரம் உணவு திருவிழா. புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உணவு திருவிழா உதவுவதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் பெருமிதம். வள்ளலார் சொல்வார், கடை விதித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்வார். ஆனால் நம்முடைய கார்த்திகை திருநாளும் அவரை சார்ந்த நண்பர்களும் கடையை வருடந்தோறும் வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு போவதற்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தாக்குதலின் நினைவு தினம் அனுசரிப்பு. உயிரிழந்த வீரர்களின் படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. ஹைதராபாத்தில் விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி. கோலாகல சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த மக்கள்.
குடும்பத்துடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி துலாபாரம் கொடுத்து வழிபாடு. தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 98,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் குறைந்து 210 ரூபாயாக நிர்ணயம். மத்திய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லாத போதும் 16% வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரள உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு பின்னடைவு. மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சிகளில் அதிக இடங்களை கைப்பற்றும் காங்கிரஸ் கூட்டணி. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக கூட்டணி முன்னிலை. 2வது இடத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி. கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியின் 70 அடி உயர சிலை திறப்பு. காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் மெஸ்ஸி. கொல்கத்தாவில் சால்ட் லேக் கால்பந்து மைதானத்துக்கு வந்த லியோனல் மெஸ்ஸி பெருமளவில் திரண்டு ரசிகர்கள் உற்சாகம். This is here. The dream is here. Leo Messi in Kolkata again after 14 long years. Every time the crowds just get louder and louder. மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லை என கூறி இருக்கைகள் மற்றும் பாட்டில்களை தூக்கி வீசி ரசிகர்கள் ரகளை. தடியடி நடத்திய காவல்துறையினர். कहीं मत जाइए क्योंकि अभी और काफी திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அனுமதியின்படி நடைபெறும் போராட்டத்தில் 50 பேர் பங்கேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் வி.கே. சசிகலாவை சேர்க்க பாஜக முயற்சி என தகவல். இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சில முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார். டெல்லி செல்லும் முன்பு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய தலைமையிலே நடைபெறும். அதை அவர்கள் பார்த்து அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கிறார். அவர் சில முடிவுகளை எடுப்பார். பழைய ஓய்வூதியம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ போராட்டம். சென்னை எழிலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம். ஓசூரில் பள்ளி கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்து ஒப்பந்த பணியாளர் உயிரிழப்பு. தேசிய நெடுஞ்சாலைக்காக பயன்பாட்டில் இல்லாத கட்டிடத்தை இடித்தபோது சோக சம்பவம். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் நவீன நடைபாதை அமைப்பு. 10 பலூன் சக்கர நாற்காலிகளையும் வாங்கியுள்ள மாநகராட்சி. தொடர் மழை காரணமாக சென்னை அருகே முழு கொள்ளளவை எட்டியது சொம்பரம்பாக்கம் ஏரி. பூண்டி, புடல் ஏரிகளும் நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் கோலாகலமாக தொடங்கிய தோரணம் 1000 உணவு திருவிழா. புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உணவு திருவிழா உதவுவதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் பெருமிதம். வள்ளலார் சொல்வார், கடை விதித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்வார். ஆனால் நம்முடைய கார்த்திகை திருநாளும் அவரை சார்ந்த நண்பர்களும் கடையை வருடந்தோறும் வைத்திருக்கிறார்கள். அவர் கொண்டு போவதற்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தாக்குதலின் நினைவு தினம் அனுசரிப்பு.
உயிரிழந்த வீரர்களின் படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. ஹைதராபாத்தில் விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி. கோலாகல சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த மக்கள். குடும்பத்துடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை ஒட்டி துலாபாரம் கொடுத்து வழிபாடு. தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 98,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் குறைந்து 210 ரூபாயாக நிர்ணயம்.